Hi, welcome you to this channel Sen Talks Plus. English model sentences இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிற மாதிரி ஒரு இமேஜினரி டயலாக் இதில் பார்க்க போகிறோம். இதில் நான் யார் பேசுகிறா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு கலரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப யார் பேசுகிறா அப்படிங்கிறத ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்கிற முடியும். ஹாய் வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறது லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்கு, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி மீனிங் வாட்ஸ்அப். இது ஒரு இன்ஃபார்மலான க்ரீட்டிங். ஹாய் வாட்ஸ்அப், ஃபைன் ஹியர். ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணுறது ஃபைன் ஹியர், ஐ ஆம் ஃபைன் அப்படின்னு சொல்லாமல் ஃபைன் ஹியர். யூ ஃப்ரீ. இன்ஃபார்மலாக ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். ஆர் யூ ஃப்ரீ நவ் அப்படின்னு கேட்குறதுக்கு மேலே யூ ஃப்ரீ அப்படின்னு கேட்குறது. ஸோ கான்வர்சேஷனில் இன்ஃபார்மலாக பேசுகிறது. யா யுவர் செல்ஃப், நீங்கள். I'm having a small work. I'm having, I am having அப்படின்னு சொல்கிறதுக்கு மேலே பேச்சு வழக்கில் am having அப்படின்னு சொல்லுவோம். I'm having a small work. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. What's that? என்ன வேலை அது? Going to get a book from the library. லைப்ரரியிலேருந்து ஒரு புக் எடுக்கணும். Going to get a book from the library. Going there now. இப்போ போய்கிட்டு இருக்கீங்களா? இப்போ போகிறீங்களா? எஸ். Shall we? ஆமாம், போகலாமா? ஸோ இந்த ஷால் வி அப்படிங்கிறது நம்ம போகலாமா அப்படின்னு கேட்குறதுடைய ஷார்ட் ஃபார்ம். எஸ். ஹவு ஃபார், எவ்வளோ தூரம்? இட்ஸ் அ வாக்கபிள் டிஸ்டன்ஸ், நடக்கிற தூரம் தான். இட்ஸ் அ வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஃபைன். லைப்ரரிக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு புக்ஸ் எல்லாம் எடுத்தாச்சா? ஹாவ் யூ டேக்கன் த புக்ஸ் டு ரிட்டர்ன்? ஹாவ் யூ டேக்கன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கொஸ்டின் இருக்குது பாருங்கள். ஹாவ் யூ டேக்கன் த புக்ஸ் டு ரிட்டர்ன்? புக்ஸ் எடுத்தாச்சா லைப்ரரியில் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு? எஸ் பட் நாட் ஆல். எடுத்துட்டேன் பட் நாட் ஆல், பட் எல்லாத்தையுமே எடுக்கலை. ஐ ஹாவன் கம்ப்ளீட்டட் ஒன். ஒரு புக் மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணலை. இந்த ஒன் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸில் புக்கை குறிக்குது. வாட்ஸ் தேட், அது என்ன புக்? வாட்ஸ் தேட் புக் அப்படின்னு கேட்குறதுக்கு போல வாட்ஸ் தேட், இட்ஸ் அ நாவல், அது ஒரு நாவல். கோயிங் டு கம்ப்ளீட் சூன். ஸோ இதுவும் ஷார்ட் ஃபார்மில் இருக்குது பாருங்கள். ஐ எம் கோயிங் டு கம்ப்ளீட் சூன் அப்படின்னு ஃபுல் சென்டென்ஸில் இல்லாமல் கோயிங் டு கம்ப்ளீட் சூன், சீக்கிரமே அதை முடிக்க போகிறேன். ஐ ப்ரிஃபர் ரீடிங் போயம்ஸ் டு நாவல்ஸ். நாவல்ஸை விட போயம்ஸை ரீட் பண்ணுறதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓ போயம்ஸ், அப்படியா, போயம்ஸ் தான் ரீட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதுக்கு மேலே ஷார்ட்டாக ஓ போயம்ஸ். எஸ் ஐ லைக் போயம்ஸ் வெரி மச். எனக்கு கவிதைகள் மிகவும் பிடிக்கும். பட் ஐ லைக் நாவல்ஸ். ஸோ இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஆனால் எனக்கு நாவல்ஸ் தான் பிடிக்கும். பட் ஐ லைக் நாவல்ஸ், எஸ்பெஷலி க்ரைம் நாவல்ஸ். பர்டிகுலராக க்ரைம் நாவல்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். ஃபைன் பட் ஐ லைக் வாட்சிங் த்ரில்லர் மூவிஸ் தேன் ரீடிங். நான் வாசிக்கிறத விட த்ரில்லர் மூவிஸ் பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபைன் பட் ஐ லைக் வாட்சிங் த்ரில்லர் மூவிஸ் தேன் ரீடிங். தேர் இஸ் த லைப்ரரி. ஸோ இந்த மீன் டைம் அவங்க நடந்து வந்துகிட்டே இருக்காங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. தேர் இஸ் த லைப்ரரி, அந்த லைப்ரரி அங்கே இருக்குது. இஸ் இட் தேட் பில்டிங்? அந்த பில்டிங்கா? இஸ் இட் தேட் பில்டிங்? எஸ் இட் இஸ். ஆமாம் இதுதான். இட் லுக்ஸ் ஓல்டு, பார்க்குறதுக்கு ரொம்ப ஓல்டாக இருக்குது. எஸ் இட் இஸ் அன் ஓல்டு ஒன். இந்த ஒன் அப்படிங்கிறது இந்த இடத்துல பில்டிங்கை குறிக்குது. ஐ வாண்ட் டு கம் இன்சைட். நான் உள்ளே வரணும்னு நினைக்கிறேன். கேன் ஐ, உள்ளே வரலாமா? இது கொஸ்டின் டேக். ஓகே, ஐ வாண்ட் டு கம் இன்சைட். கேன் ஐ, பெர்மிஷன் கேட்குறது. நான் உள்ளே வரலாமா? எஸ் யூ கேன், வரலாம். அன்பிலீவபிள், நம்பவே முடியலை. ஹியர் தெர் ஆர் மோர் புக்ஸ். இங்கே நிறைய புக்ஸ் இருக்குது, நம்பவே முடியலை. வி கேன் பாரோ புக்ஸ் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் புக்ஸ் பாரோ பண்ணிக்கலாம், பாரோ பண்ணிக்கொள்ள முடியும். இந்த கேன் அப்படிங்கிறது முடியும் அப்படின்னு அர்த்தம். வி கேன் பாரோ புக்ஸ் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். தேட் சவுண்ட்ஸ் நைஸ். இந்த இடத்துல எந்த சவுண்ட் கேட்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். தேட் சவுண்ட்ஸ் நைஸ், ரொம்ப நல்ல விஷயமாக சொல்கிறீங்க, அதை கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் தேட் சவுண்ட்ஸ் நைஸ். இந்த சென்டென்ஸையே இன்னும் சுருக்கி சவுண்ட்ஸ் நைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல தமிழில், அது மாதிரி சவுண்ட்ஸ் நைஸ், சவுண்ட்ஸ் பேட், சவுண்ட்ஸ் வர்ஸ்ட் அப்படின்லாம் சொல்லலாம். ஹவு கேன் ஐ ரெஜிஸ்டர் மை நேம்? வாட்ஸ் த ப்ரொசீஜர்? என்னுடைய நேமையும் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த லைப்ரரியில் புக்ஸ் எடுக்கிறதுக்கு என்னுடைய பேரையும் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹவு கேன் ஐ ரெஜிஸ்டர் மை நேம்?
நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? வாட்ஸ் த ப்ரொசீஜர்? வழிமுறைகள் என்ன? வெயிட், ஐ டேக் யூ டு தி ரிசப்ஷன். நான் உன்னை ரிசப்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். யூ கேன் ரெஜிஸ்டர் தேர். அங்கே நீ ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இங்கிலீஷ் கான்வர்சேஷனில் ஒரே மாதிரி சென்டென்ஸ் டைப்பில் சென்டென்சஸ் இருக்காது. வேறு வேறு டைப்பில் இருக்கும். ஃபுல் சென்டென்ஸ் இருக்கும், ஹாஃப் சென்டென்ஸ் இருக்கும். அதே மாதிரி வேர்பில் ஆரம்பிக்கிற சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஃபில் திஸ் ஃபார்ம் அண்ட் சப்மிட். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். கேள்விகள் இருக்கும், எக்ஸ்க்ளமேட்டரி இருக்கும், ஒன் வேர்ட் ஆன்சர் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே கலந்து தான் இங்கிலீஷ் கான்வர்சேஷன் இருக்கும். ஒன் அப்படிங்கிற வார்த்தையை இதுக்கு முன்னாடி பார்த்தோம். 2 சென்டென்சஸில் பார்த்தோம். ஒரு இடத்துல பில்டிங்கை குறிக்குது, இன்னொரு இடத்துல புக்கை குறிக்குது. ஸோ அந்த மாதிரி கான்டெக்சுவல் பேஸ்டு மீனிங் சில வார்த்தைகள் இருக்கும். கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் பாருங்கள், கிவ் மீ யுவர் பென். உன்னுடைய பேனாவை கூட. ஐ டோன்ட் ஹாவ் எனி. என்கிட்ட இல்லை. இந்த எனி அப்படிங்கிறது ஃபுல் சென்டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் எனி பென், கிவ் மீ யுவர் பென் அப்படின்னு இருக்கணும். ஸோ இந்த இடத்துல பென் அப்படின்னு மென்ஷன் பண்ணல, பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி அப்படின்னு ஷார்ட்டாக முடிஞ்சிருது. கான்டெக்சுவல் பேஸ்டில் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஹியர் இட் இஸ். ஓகே, ஹியர் இட் இஸ் அப்படின்னா ஹியர் இட் இஸ் மை பென், டேக் திஸ் பென் அப்படின்னு சொல்லாமல் ஹியர் இட் இஸ், தட்ஸ் ஆல். ஓகே, தேங்க்ஸ். இஸ் தேர் எனி சார்ஜ் டு ரெஜிஸ்டர்? ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பணம் எதுவும் கட்டணுமா? நோ, ஜஸ்ட் கிவ் யுவர் மொபைல் நம்பர், தட்ஸ் இனஃப். மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும், அது போதும், தட்ஸ் இனஃப். ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த இடத்துல ஐ வாண்ட் டு ரிஜிஸ்டர் அப்படின்லாம் நம்ம சொன்னோம். அந்த இடத்துல ரெஜிஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை ஒரு வேர்பாக வந்துச்சு. இங்கே இந்த சென்டென்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நவுன் ஃபார்மில் வருது. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்த உடனே ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐ வாண்ட் டு சர்ச் எ புக் ஆன் குவிஸ். நான் குவிஸ் புக் ஒன்று சர்ச் பண்ணணும், தேடணும். எஸ், ஐ டூ வாண்ட் தேட். எனக்கும் கூட வேணும். ஐ டூ வாண்ட் தேட். வி போத் சர்ச் தம். ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது பாருங்கள் இந்த சென்டென்ஸ். ஏன்னா அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் நடக்கிறதுனால, நிகழ்காலத்தில் நடக்கிறதுனால ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். எஸ், ஐ டூ வாண்ட் தேட், வி போத் சர்ச் தம். வா நம்ம தேடுவோம், அந்த குவிஸ் புக்கை தேடுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எப்படி முடியுது, எந்த மாதிரி ஆரம்பிக்குது, ஷார்ட் ஃபார்மில் எப்படி கன்வே ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கான்டெக்சுவல் பேஸ்ட் மீனிங், தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் ஒயில் ஸ்பீக்கிங். இந்த மாதிரி ஒரு இமேஜினரி கான்வர்சேஷன் நீங்களாக ஃபார்ம் பண்ணி பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.